அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய லலிதா நர்சரி கார்டனுக்கு வந்திருக்கிறோம். பொதுவாக வறட்சி மாவட்டமாக அறியப்படக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கடந்த 2024ஆம் ஆண்டு, அதாவது ஓராண்டுகள் தொடங்கி ஆயிடுச்சு இந்த நர்சரி கார்டன் ஆரம்பித்து. வறட்சி மாவட்டமாக அறியப்படக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு ஓரளவு பசுமையாக்கும் நோக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மரக்கன்றுகளை உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓரளவு நியாயமான விலைக்கு பெரிய லாப நோக்கம் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னென்ன மரக்கன்றுகள் இன்றைய தேதிக்கு, அதாவது மார்ச் 28 இன்றைய அளவில் என்னென்ன கன்றுகள், என்ன உயரம், என்ன தரம், எப்படி இருக்குது என்னங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக நம்ம நாட்டு தென்னங்கன்றுகளை பார்க்குறோம். நல்ல பெரிய சைஸ் பாக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே இவங்க சொந்த பண்ணை, கல்லூர் இயற்கை பண்ணை. கடந்த 20 வருஷமாக முழுவதும் இயற்கை முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து தோராயமாக 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் ஆன மரங்களில் இருந்து நல்ல தரமான நெற்றுகளை எடுத்து இந்த தென்னங்கன்றுகளை உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 4 முதல் 4, 5, 6, 7 அடி உயரம் வரையிலான ஓராண்டுக்கு மேலே வளர்க்கப்பட்ட இந்த தென்னங்கன்றுகள். இப்போ இந்த தம்பியை நீங்கள் பார்க்குறீங்க, இவர் 6 அடி உயரம் இருக்கிறாரு. அவருக்கு மேலேயே இருக்குது பார்க்குறீங்க நீங்கள், 6 அடி 7 அடி அந்த மாதிரியான உயரத்தில் நாட்டு தென்னங்கன்றுகள் இவங்க உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. நல்ல தரமான தென்னங்கன்றுகள். உங்களுக்கு காய்ப்பதற்கு தாமதமானாலும் இதனுடைய ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக 70-80 ஆண்டுகள், 90 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் வரைக்கும், அதாவது 3 தலைமுறைக்கு மேலாக பெரிய ஒரு பராமரிப்பு எதுவுமே தேவைப்படாது. முதல்ல காய்க்கும் வரைக்கும் தான் நீங்கள் ஓரளவு அதுக்கு ஒரு பராமரிப்பு கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 தலைமுறைக்கு பெரிய அளவிலான பராமரிப்பு எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு பலம் தரும் வகையில் நன்கு வளர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நெற்றுகளிலிருந்து எடுத்த தென்னம்பிள்ளைகள் வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய நம் நாட்டின மரம், பல கோவில்களில் தல விருட்சமாக இருக்கக்கூடியது, நல்ல வாசனையான பூக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது, நிறைய அழிந்து வரும் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு மகிழங்கன்றுகள் வச்சுருக்கிறாங்க. உயரம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு 5 முதல் 6 அடி, 4 அடியில் ஆரம்பித்து 6 அடி உயரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல தரமான கன்றுகள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலான கன்றுகள் தான் இது எல்லாமே. நீங்கள் போயிட்டு நடும் பொழுது உங்களுக்கு இறப்பு விகிதம் மிக குறைவாகவே இருக்கும். ஏன்னா அந்த அளவு பராமரித்து பண்ணி ஓராண்டு அப்படிங்கும்போது அது எல்லா வகையான கிளைமேட்டையுமே இந்த பாக்கெட்ஸ்லேயே பார்த்துருச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் நடவு செய்திங்கன்னா இதனுடைய இறப்பு விகிதம் ரொம்ப குறைவாக இருக்கும். நடும்போது நீங்கள் கன்றா நடலை, இதை மரமாகவே நடக்கூடிய அளவுக்கு வந்துடும் உங்களுக்கு. இந்த நாட்டு மரங்களுக்குமே பார்த்திங்கன்னா பெரிய அளவு உங்களுக்கு பராமரிப்பு, தண்ணீர் தேவை, அதுபோல் எதுவுமே தேவைப்படாது. உங்களுடைய தொழிற்சாலைகள், வீட்டின் முன்பகுதி, ஓரளவு மரங்கள் வைக்கக்கூடிய ஸ்பேஸ் இருந்தாலோ, இல்லை ஊர் பொது இடங்கள், ஊருணிகள், குளங்கள், குளக்கரைகள், கோவில்கள், குறிப்பாக அதில் நம்ம ஒரு மகிழ மரங்கள் நட்டுட்டோம்னு பார்த்திங்கன்னா அடுத்த 200-300 ஆண்டுகளுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு இதமான சூழ்நிலையும் ஒரு குளிர்ச்சியையும் நம்ம அந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மரம் தான் இந்த மகிழ மரம். இதை தேவைப்படுறவங்களும் நம்ம லலிதா நர்சரி கார்டன் மூலயமா வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீடுகளில் நிழலுக்காக விரும்பி வளர்க்கப்படக்கூடிய பாதாம் கன்று, பாதாம் மரம் பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறாங்க. இதுவும் உயரம் பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு 5 அடிக்கு மேலே தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம்.
இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டுக்கு மேலே வந்து வளர்க்கப்பட்ட கன்றுகள் தான் இவை எல்லாமே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டெல்டா ஃபார்ம்னு சொல்லுவோம். சிவப்பு நிறங்களில் அழகழகான பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு அருமையான நிழல் தரக்கூடிய ஒரு மரம். சாலையோரம் நீங்கள் நிறைய பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். 2 பக்கம் வைத்தோம்னா அவ்வளவு குடை விரித்தார் போல் நிழலை கொடுக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை 2 முறையாவது பூக்கக்கூடியது. அழகான மலர்கள் இருக்கும். மிக அருமையான நிழலுக்கு உகந்த மரம். உயரத்தை பார்த்தீங்களா, 8 அடி 9 அடி உயரம் இருக்குது. அவ்வளவு உயரமான கன்றுகள், நல்ல தடிமனான தண்டு பகுதியோட, ஒரே கிளையாக, கிளைகள் ஏதும் இல்லாமல் நீங்கள் போய் நேராக நடும்போதே இது ஒரு மரம் போன்ற ஒரு தன்மையில் தான் நடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ அருமையான டெல்டா ஃபார்ம் வச்சுருக்குறாங்க. அடுத்ததாக நம்மளுடைய இந்திய வெப்பநிலைக்கு, தமிழக வெப்பநிலைக்கு மிக உகந்த மரம், குளிர்ச்சிக்கு உகந்த மரம் வேப்ப மரம். பலவிதமான உடல் பிணிகளை, சூடு சம்பந்தப்பட்ட பிணிகள், நோய் எதிர்ப்பு சக்தி, கிருமி நாசினி, அப்படிப்பட்ட மிக அருமையான நம்ம தமிழ்நாட்டுக்கே உரிய மரம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வேப்ப மரமும் பார்த்திங்கன்னா உயரம் பாருங்கள், 8 அடி 9 அடி 10 அடி உயரம், அந்த அளவில் வச்சுருக்குறாங்க. அடுத்ததாக அதுக்கு பக்கத்திலேயே வேம்புன்னு சொன்னாலே குளிர்ச்சிக்கு பெயர் போன இன்னொரு மரம் வந்து பார்த்திங்கன்னா புங்க மரம். புங்க மரமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாற்றுகள்லேருந்து பெரிய அளவு கிளைகள் எதுவுமே இல்லாமல் மிக தரமாக உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே 5 அடி 6 அடி உயரத்தில் வந்து இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விதைகள் மூலம் உருவாக்கப்பட்டது நம் நாட்டு நாவல். நாவல் பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சாலையோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழங்கள் பழுத்திருக்கும் போது அவ்வளோ போட்டி போட்டு நம்ம பறித்து சாப்பிடுவோம். அவ்வளோ ருசியான பழம், சர்க்கரை நோயை குறைக்கக்கூடியது. மிக அருமையான ஒரு நாட்டு மரம். நல்ல நிழல், நிறைய பறவைகள் வந்து தங்குவதற்கான சூழல் உருவாக்கலாம். ஒரு குளிர்ச்சியான ஒரு மரம். பெரும்பாலும் ஆண்டு முழுவதும் பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு மரம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 9 அடி 10 அடி உயரத்துக்கு வளர்த்துருக்குறாங்க. எந்த வித கிளைகள் இல்லாமல் நல்ல ஒரே மரமாக, நடும்போதே நீங்கள் மரமாகவே நடக்கூடிய வகையில் நல்ல பெரிய பாக்கெட்டு, அதில் அருமையாக வளர்த்துருக்குறாங்க. நல்ல தரமான மரங்களாக இருக்குது இந்த நாவல் மரங்கள். அடுத்ததாக நாட்டு தேக்குன்னு சொல்லக்கூடிய பூவரசு. அந்த காலத்தில் எல்லா வீடுகள்லேயும் வாசல்களையும் பூவரச மரங்களை வளர்த்தாங்க. அவங்களுடைய வீட்டு சாமான்கள், ஃபர்னிச்சர் தேவைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூவரச மரங்களை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லோரும். ஒரு 9 அடி 10 அடி உயரத்துக்கு பூவரச கன்றுகள் வந்து அருமையாக வளர்த்துருக்குறாங்க. அடுத்ததாக புளியங்கன்றுகள் வளர்த்துருக்குறாங்க. தண்டுகளெல்லாம் பாருங்கள், எவ்வளோ உறுதியாக தடிமனான தண்டுகள், நேரான தண்டுகள், கிளைகள் எதுவுமே இல்லாமல். ஒரு 8 அடி 9 அடி உயரத்துக்கு தரமான புளியங்கன்றுகள். எந்த வித பராமரிப்புமே கிடையாது, தேவையில்லை. எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீங்கள் நடுவதற்கு உகந்தது. பொது இடங்களில், சாலை ஓரங்களில், நீர்நிலை சார்ந்த கரைகளில் மிக அருமையாக வந்து இந்த புளிய மரங்களை வந்து வைத்து வளர்க்கலாம். நல்ல உயரமான கன்றுகள் வளர்த்துருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா தாண்டிக்காய், திரிபலான்னு சொல்லக்கூடிய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காயில் இது ஒன்று. அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்தது. நிறைய அழிந்து வரக்கூடிய இனங்களில் இருக்கக்கூடிய ஒரு மரம் இதுவும். மிக அருமையான மரம், ஒரு குளிர்ச்சியான மரம். மருத்துவ தேவைக்கு தாண்டிக்காயை உற்பத்தி பண்ணக்கூடிய தாண்டிக்காய் மரம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 8-9 அடி உயரத்தில் இருக்குது. குறைஞ்சபட்சம் 7 அடி உயரத்துக்கு குறையாத தாண்டிக்காய் மரங்கள். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நீர் மருது அப்படின்னு சொல்லுவோம். மருத மரத்தில் நீர் மருது.
நீர்நிலைகளில் நடக்கூடிய ஒரு அற்புதமான மரம். நீர்நிலைகளினுடைய கரைகளில் கண்மாய், ஊருணி, வாய்க்கால், ஆறுகள் போன்றவற்றில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மருத மரங்கள் நல்ல முறையில் வளரும். நல்ல குளிர்ச்சியான மரம், கிளிகளுக்கு பிடித்த மரம். பறவைகளுக்கு, குறிப்பாக கிளிகளுக்கு பிடித்தது மருதங்கிளினே சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மரம். 6 அடிக்கு மேல் உயரமான ஒரே தண்டு, கிளைகள் இல்லாத அருமையாக வளர்த்துருக்கிறாங்க மருத மரம். அடுத்ததாக தமிழ்நாட்டு மரங்களிலே மிக முக்கியமான மரம் இந்த இலுப்பை மரம். அவ்வளவு ஒரு குளிர்ச்சி தன்மையை கொண்டது. ஓடி செல்லும் மேகங்களை கவர்ந்து இழுக்கக்கூடியது. ஒரு ஊருக்கு ஒரு 50 மரங்கள், இலுப்பை மரங்கள் இருந்தால் அந்த ஊரை கடந்து செல்லக்கூடிய மேகங்கள் அந்த ஊரில் மழையை இறக்காமல் போகவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மேகங்களை கவர்ந்து இழுக்கதில் ஒரு பெரிய வல்லமை பெற்ற மரம்னு சொல்லலாம். அநேக கோவில்களில் இதை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சக்தி உள்ள ஒரு மரம் தான் இது. கண்டிப்பாக சூழல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க, பசுமை சார்ந்த ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் ஊர்களில் இந்த இலுப்பை மரங்களை அதிகப்படியாக நடணும். ஆல் அரசு, வேம்பு இது போன்று இலுப்பை அதோட விவசாயிகளுக்கு வருமானம் தரக்கூடிய வகையில் மகாகனி கன்றுகள் வந்து விற்பனை செய்கிறாங்க. நல்ல தண்டு தடிமனான, கிளைகள் ஏதும் இல்லாத உறுதியான, கிட்டத்தட்ட ஒரு 6லிருந்து ஓராண்டுகள் வரை வளர்க்கப்பட்ட 5 அடிக்கு குறையாத உயரமுள்ள அளவில் நல்ல தரமான மகாகனி கன்றுகள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இது வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடிய ஒரு டிம்பர் வகையான மரம். இதையும் இவங்க உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. இது போன்று நிறைய வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களுடைய வரவேற்பு நல்ல முறையில் கிடைத்திருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இலுப்பை கன்றுகளை வந்து இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கு ஓராண்டுக்கு மேலே வளர்க்கப்பட்ட இலுப்பை கன்றுகள், 5 முதல் 6 அடி 7 அடி உயரம் கொண்ட இலுப்பை கன்றுகள் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ சூழலியல் சார்ந்து எங்களால் இயன்ற ஒரு முயற்சியாக வறட்சி மாவட்டமாக அறியப்படக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பசுமை சார்ந்த நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் என்கிற நோக்கத்தில் இந்த நர்சரி கார்டன், லலிதா நர்சரி கார்டன் ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களால் இயன்ற அளவுக்கு ஆதரவை தர வேண்டுகிறோம். இந்த மரக்கன்றுகளிலிருந்து எந்த ஒரு கன்று உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு எண் உங்களுக்கு கொடுக்குறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஆவுடை பொய்கை பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் நம்மளுடைய லலிதா நர்சரி கார்டன் வந்து அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு எந்த கன்று தேவைப்பட்டாலும் எங்களுடைய தொடர்பு எண்ணில் தொடர்பு கொண்டு பேசி நியாயமான விலைக்கு கொடுக்குறோம். வாங்கி வளர்த்து தமிழகத்தை ஒரு நல்ல பசுமை மிக்க மாநிலமாக மாற்றி வருங்கால சந்ததியினருக்கு நம்மால் இயன்ற சூழல் சார்ந்த ஒரு நன்மையை செய்யணும்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து அவ்வப்போது புதிதாக வரக்கூடிய மரக்கன்றுகள் அவற்றினுடைய நிலவரங்கள் எல்லாமே வந்து பதிவிட்டுக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய சேனலில். தொடர்ந்து பாருங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.